2024 ஜூலை மாத பலன்கள். மகரம். மகர ராசி நேயர்களே, ராசியாதிபதி பகவான் சனி 2ஆம் பாவத்தில் இருக்கிறார். நல்ல நிலைமையில் இருக்கிறார். பாத சனி என்று எல்லோரும் சொல்வார்கள். குரு பகவானும் உங்களுக்கு நல்ல நிலைமையில் இருக்கிறார். அதனால் தைரியமாக இருங்கள். சூரிய பகவானின் நிலைமையும் விரோதிகளை குறைக்கும் என்று சொல்லலாம். சூரியன் சுக்கிரன் 6ஆம் பாவத்தில் சேருவதால் 7ஆம் பாவத்தில் வருவதால் உங்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் உருவாகும், பேர் புகழ் உருவாகும். வீட்டில் ஏதாவது சுப காரியம் நிகழ்ச்சி நடக்கும் என்று சொல்லலாம். செலவுகள் அதிகமாக இருக்கும், அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். தைரியமாக இருக்க வேண்டும். ஆனால் பண வசதி இருக்கும், சுபம் நடக்கும் என்று சொல்லலாம். நீங்கள் அரசியலில் இருந்தால் உங்களுக்கு பேர் புகழ் இருக்குது என்று சொல்லலாம். ஆனால் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். நீங்கள் கலைஞராக இருந்தால் உங்களுக்கு பண வசதி அதிகமாக இருக்கும், நல்ல பண வசதி வந்து சேரும். அலைச்சல்கள் ஓவர் என்று சொல்லலாம். நாட்டில் வியாபாரி, வெளிநாட்டு வியாபாரிகள் குடுக்கல் வாங்கல், பேப்பர் டாக்குமெண்ட் சைன் செய்யும் பொழுது ஃபுல்லாக படிச்சுட்டு தான் செய்ய வேண்டும், அல்லது மாட்டிக்கொள்வீர்கள். நீங்கள் வேலைக்கு செல்கிற ஆண் பெண் இருந்தால் உங்களுக்கு நல்ல நிலைமை, ஆனால் ரொம்ப அலைச்சல் இருக்கும். விரோதிகள் ஆக்டிவேஷன் அதிகமாக இருக்கும். பணம் உங்களுக்கு வரக்கூடாது என்று அவங்க பல சூழ்ச்சிகள் எல்லாம் செய்வார்கள். நீங்கள் விவசாயியாக இருக்கீங்க, உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல காலம் என்று சொல்லலாம். பூமியாதிபதி கிரகம் செவ்வாய் நல்ல நிலைமையில் இருக்கும் பொழுது பூமியிலேருந்து வருகின்ற வயலுக்கு நல்லதே கொடுப்பார். உங்களுக்கு நல்ல வசதி கொடுப்பார், பேர் புகழ் கொடுப்பார். நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது கோபம் செய்யக்கூடாது, வீணாக பேசக்கூடாது. அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். என்ன பரிகாரம் செய்யலாம்? பரிகாரம்: தினமும் பகவான் சிவனை பூஜிக்க வேண்டும். சனிக்கிழமை நீங்கள் நவகிரக கோயில் சென்று அங்கே சனி பகவானுக்கு ஒரு தீபம் ஏற்ற வேண்டும். தீபம் ஏற்று பிரார்த்தனை செய்ய வேண்டும். எப்பொழுதும் சனி பகவானுக்கு நேருக்கு நேர் நிற்காதீர்கள், ஒரு ஓரமாக நில்லுங்கள். அப்படி நின்றுட்டு பிரார்த்தனை செய்து கொண்டு வந்தால் உங்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் பூர்ண ரூபத்தில் சந்தோஷம் இருக்கும். சுகமாக வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம். இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.